எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வருகின்ற 2026 ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கடுமையான போட்டியில் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து 15 ஆண்டுகள் சமரசமில்லாமல் சண்டையிடும் என் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தம்பிகள் இதோ உங்களிடத்தில். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மருத்துவர் அக்கா சந்திரபிரபா ஜெயபால் அவர்களை அவருடைய வெற்றியின் சின்னம் விவசாயி சின்னத்தை நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு சீமான் தம்பிகள் சாயல்குடி மாநகரிலே உங்களோடு சில விஷயங்களை விவாதிக்கலாம் என்று நிற்கிறோம். என் அன்பான சாயல்குடி சுற்றுவட்டார என் சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் வந்த 2021 நாம் ஒருவரை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அனுப்பினோம். இந்த முதுகுளத்தூர் தொகுதி சார்பாக சட்டமன்றத்தில் சென்று அவர் குறைகளை கூறிய குறைகள் எத்தனை? ஏதாவது 1 2 எதுவுமே கிடையாது. அரசியல் என்பது மக்களுக்கான சேவை என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். ஆனா இங்க சேவையா நடக்குதா? ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, காசுகளை வாங்கி கொண்டு வாக்களிப்பவன் தேச துரோகி என்கிறார் ஐயா சித்தர் பசுமன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள். என் அன்பான சொந்தங்களே, நீங்கள் காசுகளை வாங்கி கொண்டு வாக்களிப்பதன் விளைவு என்ன தெரியுமா? சாராயம், கஞ்சா, மெத்தப்பட்டேன், அனைத்து போதைப் பொருட்கள் விற்பதற்கான வழிகளை நீங்கள் திறந்து விடுகிறீர்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சாக்கடை, சாயல்குடியில் ஓடிய சாக்கடை ஐயா ராஜகண்ணப்பன் வரும்போது ஓடியது, இப்போது ஓடுது. இன்னைக்கு நீங்க அதே சின்னத்துக்கு வாக்களிச்சீங்கன்னா அதே சாக்கடை 31 ஓடும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறீங்க. உங்களுக்கு எதுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு வந்துடும். என் அன்பான தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பெண்ணை ஒரு குடிகாரனுக்கு கட்டி கொடுக்க நீங்கள் முன் வருவீர்களா என்ற எண்ணத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும். என் அன்பான தாய் தமிழ் சொந்தங்களே, நம்முடைய பொண்ணை ஒரு குடிகார ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க மறுக்கிற நாம் எப்படி சாராயம் விற்கும், பள்ளிகளில் கஞ்சா விற்கும் சாராய வியாபாரிகளுக்கு எப்படி நாம் நம்முடைய வாக்கை செலுத்தி அதிகாரத்தை கொடுக்க நினைக்கிறோம்? என் அன்பான தாய் தமிழ் சொந்தங்களே, இந்த பிள்ளைகள் ஒரு மாற்றத்தை நோக்கி மாற்றம் வந்து விடாதா, மாற்றம் நிகழ்த்தி விட மாட்டோமா என்ற பெருங்கனவோடு வந்து நிற்கிறோம். என் அன்பான தாய் தமிழ் சொந்தங்களே, இந்த மாற்றம் உங்களிலிருந்து வர வேண்டும். இதற்கு முன்பாக இருந்த ஐயா மலேசியா பாண்டியன், அதாவது இந்த 5 ஆண்டுக்கு முன்பாக இருந்த மலேசியா பாண்டியன் அவர்கள் இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்த வளர்ச்சி திட்டங்கள் என்ன? இருவரும் நிற்கிறார்களே, அவருடைய பணத்தை பாதுகாக்க வேண்டும், பணத்தை நம்பி அரசியல் நிற்கிறார்கள். என் அன்பான தாய் தமிழ் சொந்தங்களே, பணத்தை பாதுகாக்க அரசியல் என்றால் இந்த தொகுதிக்கு நன்மை செய்பவர் யார்? நீங்க கேட்கணும்ல. நீங்க வாரீங்க, 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாரீங்க, இந்த போன முறை ஜெயிச்சிங்களே என்ன செஞ்சீங்கன்னு யாரா கேட்குறீங்களா? கேட்கணும். கேட்டா தான் நம்ம சரியா இருக்கிறோம் அர்த்தம். நம்ம காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்னா எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியாதுல்ல. உங்களுடைய உரிமையை விட்டு விடாதீர்கள். என் அன்பான தாய் தமிழ் சொந்தங்களே, உங்களுடைய உரிமையை ஒருபோது விட்டு விடாதீர்கள். அடுத்த தலைமுறை நன்றாக இந்த சாராய கடை இல்லாத, ஒரு கஞ்சா பிளக்கம் இல்லாத நல்லதொரு அரசை நாம் நிறுவ வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம், விவசாயி சின்னம், விவசாயி சின்னம். வாக்குப்பெட்டியில் முதல் இடத்தில் இருக்கும் விவசாயி சின்னத்தில் வாக்களித்து நல்லதொரு வாய்ப்பை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக ராமநாத